52வது கேள்வி. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிரப்புவதற்கு 6 குழாய்கள் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்துவிட்டால் அதே தொட்டியை நிரப்ப எவ்வளவு நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்க வீட்டில் ஒரு டேங்க் இருக்கு. சரி, அந்த டேங்க்ல ஒரு 6 டேப்பு குழாவை நீங்க திறந்து விட்டா 1.5 மணி நேரத்துல டேங்க் ரொம்பிடுமா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். 6 டேப்புக்கு பதிலாக ஒரு டேப்பை மட்டும் மூட்டேன். அவங்க இதான் சொல்றாங்க பாருங்க. பாருங்க, இதுல என்ன சொல்றேன்னா, ஒரு குழாயை அடைத்து விட்டா ஒரு டேப்பை மட்டும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப 5 டேப் அங்க ரன் ஆயிட்டு இருக்கும். அதானே அவங்க சொல்றாங்க. ஆமா. ஸோ அப்ப 5 டேப்ல தண்ணி வீந்தா எவ்வளோ நேரத்துல டேங்க் ரொம்ப? இதான் கேள்வி. புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அப்ப என்ன பண்ணும், எழுதுமா? 6 இங்க முதல்ல 1 நிமிஷம். இந்த கணக்கு நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மணி நிமிடம் 2 கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஒன்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் மணிலேயே இருக்கணும், அல்லது நிமிஷத்துலேயே இருக்கணும். மணியும் நிமிஷமும் இருந்தால் கணக்கு போட முடியாது. இது இல்லை, எந்த கணக்குமே போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மணி நேரம் 20 நிமிஷத்தை நான் இப்படி எழுதலாமா? 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம். ஆல்ரெடி இங்கே ஒரு 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. கூட்டிங்க 60 நிமிஷன்றது 1 மணி நேரம், 30 நிமிஷம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் 30 நிமிஷம்னு கூட்டினா 90 நிமிஷம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 1.5 மணி நேரத்தை 90 நிமிஷமா மாத்திக்கலாம். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, அங்க பாருங்க, இப்ப எழுதுறேன் பாருங்க. 6 குழா திறந்து விட்டா 90 நிமிஷத்துல டேங்க் ரொம்பிடும். கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒரு டேப்பை நான் அடைச்சிட்டேன், ஒரு டேப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப 5 குழா தண்ணி இறைச்சிட்டு இருக்கும். கரெக்டா? 5 குழால தண்ணி இறைச்சா எத்தனை மணி நேரத்துல டேங்க் ரொம்பும்? அவ்வளவுதான். இப்ப இருந்து புரியுதா? புரியுது. இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, இங்க பாருங்க, இந்த பக்கம் கம்பேர் பண்ணுங்களேன். 6 குழான்றது 5 குழாடா டிகிரிஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 1 குறைஞ்சிருக்கு. ரைட். இப்ப நல்லா யோசிங்களேன். நீங்களே யோசிங்க. 6 குழால 90 நிமிஷத்துல நிரம்புனா நான் ஒரு குழா நிறுத்திட்டா 90 நிமிஷம் விட அதிகமான டைம் தான் ஆகும். கரெக்ட் தானே? ஏன்னா குழாய் எத்தனை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ டைம் அவ்வளவும் குறையும். ஆமாவா? எவ்வளோ குழாவை குறைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் டைம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? உங்களுக்கு புரியலனா, இப்போ நீங்க ஒரு அன்னகுண்டா எடுத்துக்கிறீங்க, ஒரு குழாவை திறக்கிறீங்க. திறந்தா அந்த அன்னகுண்டா நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணல பாத்திரம், அது ஒரு 5 நிமிஷத்துல நிரம்புன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க, பக்கத்துல இன்னொரு டேப் இருக்கு, அதை திறக்கிறீங்க. 2 குழாவை திறந்தா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஒரு குழா தந்தா 5 நிமிஷம் ஆகுதுன்னா 2 குழா தந்தா 2.5 நிமிஷத்துல முடியும். 3 குழா திறந்தா ஒரு 1.5 நிமிஷம் 1 நிமிஷத்துல முடியும், ரம்பிடும். கரெக்டா இல்லையா? அப்போ எத்தனை டேப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ டைம் குயிக்கா ரொம்பிடும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரிதான் 6 குழா தந்தா 90 நிமிஷத்துல நிரம்பும். இப்போ நான் ஒரு குழாவை குறைச்சிட்டேன். அப்ப கண்டிப்பா 90 விட அதிகமான நேரம் தான் ஆகும். அது எவ்வளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த பக்கம் என்ன ஆகுது, டைம் அதாவது 6 குழா, புரியுதா சொல்றது? 6 குழா திறந்தா 90 நிமிஷம் ஆகும்னா 5 குழான்னு குறைக்கும் போது டைம் கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகும். கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி கேட்டுட்டா ஒன்றும் இல்லை, நேரா ஒரு வட்டத்தை போட்டுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை அதை பெருக்கிங்க. 6 கூடயும் 90 கூடயும் இல்லை, அதை பெருக்கிட்ட. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, 5 கூட இருக்குது, 5 வகுத்துருங்க. அம்புடுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 4 5 5 4 5 5 9ல் 5 போனால் மீதி 4 இருக்கும், பக்கத்தை போடுங்க. போட்டிங்கன்னா 8 6 5 30 7 5 35 8 5 40 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ 6ஐயும் 18ஐயும் பெருகணும். 6ஐயும் 18ஐயும் பெருகினா எம்பிட்டு வரும்? 6 × 18 அப்படின்னு போட்டா 108 அப்படின்னு வரும். அப்போ 108 நிமிஷத்துல ரொம்பிடுங்க.
இப்போ 108 நிமிஷம் கொஸ்டின் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்க, இப்போ 108 நிமிஷம். இப்போ நம்ம அப்படியே யோசிப்போம், நல்லா யோசிங்க, பயப்படாதீங்க. இப்போ 108 நிமிஷத்தை நான் மணியாக மாற்றணும்னா 1 மணி நேரன்றது 60 நிமிஷம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், அந்த 108ல் ஒரு 60 கழிச்சிட்றேன். நல்லா புரியுதா? 108ல் 60 கழிச்சா 48ன்னு வரும். அப்போது 1 மணி நேரம் இதுக்குள்ளே போயிடுச்சு. 108 முதல்ல 60 கழிச்சிட்டா மீதி 48 வரும். கரெக்டா? அப்போ 1 மணி நேரம் 48 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. புரியுதா பாருங்க? 108 நிமிஷம் இதை நான் மணியாக மாற்றணும். அப்போ முதல்ல 60 கழிச்சிட்றேன். அப்போ 60 கழிச்சா மீதி 48 வருது. அப்போ 1 மணி நேரம், ஒரு 60 கழிஞ்சாச்சு இல்லையா, 1 மணி நேரம் 48 நிமிஷம். இங்கே பாருங்களேன், 1 மணி நேரம் 48 நிமிஷம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. நான் கொஞ்சம் பெருசாக பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன்.